ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ இங்கே நம்ம ஊரில் வனதுர்க்கை காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோயிலுக்கு போகிறோம். நானும் எங்கள் குட்டீஸும் போகிறோம் பைக்கில். பாருங்கள், ரோடு தான், ஆடு மாடெல்லாம் ஓடி வந்தாங்க இந்த ரோட்டில். சாயந்தரம் டைம் தான் அது. ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராவு காலம். ராவு காலத்தில் தான் போகணும் கோயிலுக்கு. இப்போ நாங்கள் அதை தான் போயிட்டுருக்கோம், பைக்கில் போயிட்டுருக்கோம். நாங்கள் மணி இப்போ எங்களுக்கு வந்து 5 ஆயிடுச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. நாங்கள் வெயில் அடிக்கிறது நம்ம மத்தியான டைம் வந்து தெரியும். இது வரைக்கும் தார் ரோட்டில் போகிறோமா, இதுக்கப்புறம் தான் இருக்குது நம்மளுக்கு ரோடு. மண்டு ரோட்டில் போகணும். அப்படியே மண்டு ரோட்டில் இறங்கணும் பாருங்கள். இறங்கி அப்படியே உள்ளார போகணும். இது அப்படியே ஒத்தடி கூட போகும். இது வந்து இந்த டைமில் மழையெல்லாம் பெஞ்சுதான் இந்த ரோடே இருக்காது. இதெல்லாம் உளுந்து விரைச்சிருவாங்க. இது போகணுன்னா நம்ம வண்டியெல்லாம் இங்கே ரோட்டிலே போட்டு தான் நடந்து போகணும். இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும் உள்ளார. அப்படி நடந்து போகணுன்னா சுற்றிக்கிட்டு போகிற போல இருக்கும். இது இப்போ பைக்கில் போகிறதுனால இப்படி ஷார்ட்டாக அப்படி ஓடி போடுறோம் நம்ம. அதனால் இது பக்கம். இதெல்லாம் இந்த உளுந்து வரைக்கும் விரட்டி போட்டுருக்கோங்க. முந்திரி தோப்புக்குள்ளே போகிறோம். முந்திரி தோப்புக்குள்ளே அப்படியே போக வேண்டியதான். இது முந்திரி காட்டுக்குள்ளே ஒரு அடி போகிறோம். இந்த வழி தான் போயாகணும். இந்த முள்ளு எல்லாம் 3 வருஷம் முள்ளு போட்டுருவாங்க. எல்லாம் இது உள்ள தான் போயாகணுமே. கேட்டு பாருங்க, ஃபாரஸ்ட் எதிர்க்கு தெரியுது தான் ஃபாரஸ்ட். அது அந்த ஃபாரஸ்ட்டு ஒட்டி தான் நம்மளுக்கு கோயில் வரும். இதற்கு வரவங்களாம் அதான் கோயிலுக்கு தான் போயிட்டு வராங்க. ஒரு 2 வண்டி வருது கோயிலுக்கு போயிட்டு தான் வராங்க. வேறு எதுவும் எதுவும் அந்த கோயிலுக்கு தான் போய் ஆகணும். வேறு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது விட்டால் கோயில் தான் இருக்குது. இது வேறு ஒருத்தரோட கெஸ்ட் ஹவுஸ் நிலம் வாங்கி கெஸ்ட் ஹவுஸ் போட்டு கட்டி வச்சுருக்காரு தனியாக. காட்டு ஒட்டா இருக்குதுங்க. இங்கே டியர்லாம் உண்டு. பிக்காக்கு டியரு எல்லாம் இருக்குது. இந்த காடு பழுத்து பாருங்க, அதுதான் கோயில். அங்கே பாருங்கள், அது எப்படி இருக்கு பாருங்கள். கோயில் நல்லாவே இருக்கும். அங்கே தண்ணி நிற்கிது கோயிலில். துர்க்கையம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம. எப்படி பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். செம்மையான கிளைமேட்டு, சூப்பரான கிளைமேட். இதெல்லாம் அருமையாக இருக்குங்க. இது எப்பயுமே செம கூட்டம் இருக்கிற கோயில். இது அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வச்சுக்க செம கூட்டம் வரும். அப்படியே வாங்க, அது நம்ம காட்டுக்கு போயிட்டு கிழாக்க பறித்து சாப்பிட்லாம். இங்கே இருக்கிறது பாருங்கள், கூட்டுக்கிட்டே செடி, சின்ன செடி தான் இருக்கும். இதை கிழாக்கன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே சின்னதாக இருக்குது பூ. இதெல்லாம் பூ வச்சுருக்குது. வெள்ளை கலர் இடத்துல பால் போல் வரும். இந்த காய் இன்னும் கருப்பாக மாறிடும். இது வந்து இப்போ வந்து செங்காய் சொல்லுவாங்க. இது பச்சையாக இருக்கும் செங்காய். இது பால் வரப்போல இருக்கும். நம்ம சைடு கோயிலுக்கெல்லாம் வந்தால் நாங்கள் இதை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். என் பசங்களாம் நாங்கள்லாம் கோயிலுக்கெலாம் அப்பப்போ ஊருக்கு வர பார்த்து இந்த கோயிலில் தான் போயின்றது சாப்பிட்றது. நல்லாயிருக்கும். பழுத்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் சாப்பிட முடியாது, பால் அப்படியே பிசுன்னு ஒட்டும். இதுதான் அந்த பழம், கருப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் பழம். பறிக்கணும்னா முள் பார்த்து நம்ம பறிச்சாகணும், இல்லைனா முள் குத்திடும் நம்மளை. செமையாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அருமையாக அப்படியே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா விரும்பி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அதுக்கு முன்னெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கோயிலுக்கு ஊருக்கு வந்தால் வருவோம். இந்த கருப்பாக தெரிஞ்ச இது போல் பழத்தை தான் பறித்து சாப்பிடுவோம். இதில் கருப்பாக இன்னும் இங்கி பயன்படுத்த தெரியாது, அது நல்லா இருக்காது. இது நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு.